வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதல் உலக போர் நிறைவு பெற்ற 107வது ஆண்டு நினைவு தினம். அரசு சார்பில் பிரெஞ்சு போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு. இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். அரியாங்குப்பம் தொகுதியில் சேதம் அடைந்த மின் கம்பங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும். மின்துறை அதிகாரியிடம் மனு கொடுத்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன். முதல் உலக போர் நிறைவு பெற்றதின் 107வது நினைவு தினம் புதுச்சேரி அரசு மற்றும் பிரெஞ்சு தூதரகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. முதல் உலக போர் நிறைவு பெற்று 107வது நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தியரி மாத்தூர் மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் திரு எட்டியன் ரோலண்ட் பியக், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து முதல் உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக இந்தியா பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை முழுமையாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டு வருகிறது என்றும், திருத்த பணியை எதிர்த்து தமிழகத்தில் நீதிமன்றத்தை நாடி உள்ளது போல புதுச்சேரியில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பிலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுடைய ஆணையேற்று புதுச்சேரியில் எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து புதுச்சேரியில் இந்த வாக்கு திருட்டு, வாக்குகளை நீக்குவது, சேர்ப்பது எல்லாம் மிகப்பெரிய அளவில் மோசடியாக நடைபெறுகின்றது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிற மாநிலங்களை செய்ததெல்லாம் இந்த புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழகத்திலும் செய்ய காத்திருக்கிறார்கள். இதற்காக எங்களுடைய தலைவர்கள் சட்ட போராட்டத்தை துவங்கியிருக்கிறார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசின் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்படுது. அதே போன்று புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கி எங்கள் தலைவருடைய ஆணையற்று இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி வழக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த வழக்கு வருகிறது. அபாண்டமாக பொய் சொல்லி அதனை உண்மையாக மாற்றும் முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஈடுபடுவதாக சேது செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சேது செல்வம், பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரிடம் தாம் பணம் பெற்றதாக தன் மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னை தேர்தலில் போட்டியிடாத அளவிற்கு தன் மீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதனும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீமும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். தன் மீது அபாண்டமாக பொய் கூறி அதனை உண்மையாக மாற்ற முயற்சிக்கும் மாநில செயலாளர் சலீம் மற்றும் நாரா கலைநாதன் மீது நீதிமன்றத்தில் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர உள்ளதாக குறிப்பிட்ட சேது செல்வம், பழிவாங்கும் நடவடிக்கை கட்சியில் தொடர்வதால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் கட்சியில் இருந்து விலகி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஏத்துக்காக என்ன பண்றாங்க, ஒரு சர்வாதிகார முறையில இல்ல எங்களுக்கு இதான் உண்மையான தகவல நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு என்ன சஸ்பெண்ட் பண்ண போறேன், முதல்ல கட்சியில நீக்க போறேன். நாங்க என்னங்க அநியமா என்ன, எதுக்கு நான் என்ன பண்ணா இதுக்கு போய் கட்சியில நீக்க போறீங்கன்னு நான் கேக்குறேன். அப்புறம் கொஞ்சம் பரிதாபப்பட்டு 1 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் நாங்க அப்படின்னு அந்த நிர்வாக குழுல பேசுறாங்க. அப்ப கட்சியினுடைய நிர்வாக குழு நடந்தாலும் மாநில குழு நடந்தாலும் மினிஸ்ட் புத்தகத்துல கையெழுத்து வாங்குற பழக்கமே எங்க அமைப்புல இதுவரையுமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட மாநில குழு 25 வருஷம் இருக்கிறேன், பல பொறுப்புகள் இருந்துக்கிறேன். மாநில குழு நிர்வாக குழு எல்லாம் ஒரு வருகை பதிவேடு இருக்கா, அதை கையெழுத்து போட்டுருவாங்க. மினிஸ்ட் புத்தகத்துல கையெழுத்தே வாங்கினது கிடையாது. அந்த நிர்வாக குழுல ஸ்பெசிபிக்கா
திடீர்னு என்ன கையெழுத்து போட சொன்ன, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன். அதுல என்ன எழுதி இருந்தாலும் எனக்கு தெரியாது. நேற்று அதுல சொல்லக்கூட அவர் ஒத்துக்கிற கையெழுத்து போட லெட்டர் எழுதி அது சொல்லக்கூட உங்களுக்கு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு என்ன அந்த மாதிரி நம்ம கட்சியில பழக்கமே கிடையாது. கையெழுத்து வாங்குற பழக்கம் ஏங்க நீங்க புதுசா இல்ல நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இத முடிச்சுட்டாங்க. வில்லியனூர் தில்லை நகரில் 27 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக வில்லியனூர் தில்லை நகருக்கு உட்பட்ட முருகன் நகரில் 27 லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சந்துரு, ராஜேந்திரன், ரமேஷ் குமார், ஜெயராஜ், கன்னியப்பன், வீரபத்ரன், கணேஷ், கிருஷ்ணராஜ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலையில்லா கால நிவாரணம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநாட்டில் புதுச்சேரி அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 17வது மாநில மாநாடு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் நடைபெற்றது. மாநாட்டையொட்டி சாரம் ஜீவானந்தம் திடலில் பேரணி நடைபெற்றது. முன்னதாக போதைக்கு எதிரான போராட்ட சுடர் கொடியை முன்னாள் மாநில தலைவர் சரவணன் எடுத்து தர மாநில குழு உறுப்பினர்கள் அஜித்குமார், ஜெயபிரகாஷ் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து அங்கிருந்து சுடர் கொடியுடன் பேரணி நடைபெற்றது. மாநாட்டுக்கு மாநில தலைவர் கௌசிகன், துணைத் தலைவர் லீலாவதி ஆகியோர் தலைமை குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். முன்னதாக மாநாட்டு திடலில் மாநாட்டு கொடியை மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் ஏற்றி வைத்தார். மாநாட்டை துவக்கி வைத்து வாலிபர் சங்கத்தின் மத்திய செயற்குழு ஜெய்சி தாமஸ் பேசினார். மாநாட்டில் புதிய தலைவராக கௌசிகன், செயலாளராக சஞ்சய் சேகரன், பொருளாளராக ரஞ்சித்குமார் உள்ளிட்ட 19 பேர் கொண்ட புதிய மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது. பின்னர் மாநாட்டில் புதுச்சேரியில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கஞ்சா உட்பட போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக 5000 ரூபாய் மாதம் வழங்க வேண்டும், தேர்தல் வாக்குறுதிகளான ஐடி, ஜவுளி பூங்காவை அமைத்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும், அரசு பணிக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும், தாய் வழி கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும், ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி மில்களை மூடும் முடிவை கைவிட்டு நிதி ஒதுக்கி புனரமைத்து நடத்த வேண்டும், தொழிற்சாலை நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 80 விழுக்காடு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இரவில் தீவிர வாகன சோதனை மற்றும் பாதுகாப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக அனைத்து மாநிலங்களிலும் போலீசார் தீவிர பாதுகாப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் புதுச்சேரியிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் கூடும் பகுதிகள் மற்றும் எல்லை பகுதிகளான தவளக்குப்பம், கோரிமேடு, மதகடிப்பட்டு உள்ளிட்ட புதுச்சேரி எல்லைகளில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அந்த வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லையில் காட்டுப்பாளையம் பகுதியில் போக்குவரத்து துறை எஸ்எஸ்பி நித்ய ராதாகிருஷ்ணன், தவளக்குப்பம் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் மற்றும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் சேதமடைந்த மின்கம்பங்களை சரி செய்ய வேண்டும், புதிய மின்மாற்றிகளை அமைக்க வேண்டும் என கோரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் அரியாங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தை இளநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர்.
புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று அரியாங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளது, உயர் மின் அழுத்த கம்பிகள் செல்லும் பகுதிகளில் மரக்கிளைகள் வளர்ந்துள்ளதால் எதிர்வரும் புயல் மழை காலத்தை கருத்தில் கொண்டு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பு மரக்கிளைகளை அகற்ற வேண்டும் என்றும், அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் உள்ள சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றிவிட்டு புதிய மின் கம்பங்களை நிறுவ வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சொர்ணா நகர் பகுதியில் உள்ள ஹைமாஸ் விளக்கு சரிவர எரியாததால் இரவு நேரங்களில் அந்த வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே ஹைமாஸ் விளக்குகளை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும், வீராம்பட்டினம், காக்காயன் தோப்பு, ஆர்கே நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகளின் நடுவே மின்கம்பத்தை நிறுத்தி சாலைகள் போடப்படுவதாகவும், இதனையும் மின்துறை கவனத்தில் கொண்டு மின் கம்பங்களை சாலையோரத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்றும், புதிய மின் கம்பங்களை நிறுவ வேண்டும். அரியாங்குப்பம் தொகுதி மரப்பாலத்தில் துணை மின் நிலையமும் அரியாங்குப்பத்தில் மின்துறை அலுவலகமும் இயங்கி வரும் நிலையில் இது போன்ற மின் பற்றாக்குறை இருந்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருவதாகவும், எனவே பல்வேறு பகுதிகளில் போதுமான மின்மாற்றி வசதி இல்லாததால் குறைந்த மின் அழுத்தம் நிலவி வருவதாகவும், அதன் காரணமாக டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்பட்டு வருகிறது என்றும், எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசும் மின்துறையும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக பழுதடைந்துள்ள மின்கம்பத்தை மாற்ற வேண்டும் எனவும், உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியின் போது தொகுதி நிர்வாகிகள் ராஜா, ஜீவா, தட்சிணாமூர்த்தி, அன்பு, சிவா, ஏழுமலை, முனியன், கோபி, நாகப்பன், ஜெயக்குமார், ரங்கநாதன், செல்வம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் மின்துறையிடம் இங்க உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகள் சம்பந்தமா, மின்துறை சம்பந்தமா செய்ய வேண்டிய வேலைகள் சம்பந்தமா நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவில் நீண்ட காலம் செய்ய வேண்டியது உடனடியாக செய்ய வேண்டியது 2 வகைப்படுத்தி பொறியாளர்கிட்ட நாங்கள் அந்த மனுவை கொடுத்துருக்கோம். அதில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டுக்கு நடுவில் கம்பம் இருக்கும். இது அந்த ரோட்டில் யாரும் போகவே முடியாது. இந்த கம்பம் உடனே இடமாட்டியும். இது மாதிரி நிறைய இடங்கள்ல கம்பங்கள் செரிச்சு போயிருக்கு. எது ஒரு காலம் மழை காலம், இந்த மழை காலத்துல காத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த செரிச்சு போன கம்பங்கள்ல நடுவில் இருக்கிற கம்பங்கள் மட்டும் எரியாத விளக்குங்க, ஹேமாஸ் எரியாத ஹேமாஸ் போட்டோ எடுத்து கொடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட 4 மாசமா எரியாம இருக்கு இந்த லைட். இது மாதிரி நிறைய இடங்கள்ல இப்போ ஒயர் மேல இருக்குது கரண்ட், அதுக்கு மேல மரக்கிளைகள் இருக்கு. இப்போ காற்று அடிக்கிறப்ப என்ன பண்ணோம், உடனே அந்த ஒரு மழையும் காற்று வரப்போ அந்த கிளை ஒயர் மேலே விடும். அப்போ உடனே மின்தடை ஏற்படும். இப்போ இதுக்கோசம் என்ன சொல்லியிருக்கோம், உடனடி தேவையா இந்த கம்பங்களை மாற்றணும், ப்ளஸ் நடு ரோட்டில் இருக்கிற கம்பத்தை இடம் மாற்றி வைக்கணும், ப்ளஸ் எரியாத லைட்டுகளை எரிய வைக்கணும். இந்த ஒயருக்கு மேலே போகிற கிளைகள் எல்லாம் உடனடியாக கழிக்கணும். ஏன்னா ஒரு நாளும் மழை காலம், இந்த மழை காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு அவங்ககிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவரு எங்ககிட்ட கனிவாக பேசினாரு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அவங்ககிட்ட நிறைய கம்பங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க மாற்றி அமைக்கிறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆர்டிஎஸ் ஸ்கீமில் அரியாங்குப்பத்தில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதாகவும், நம்மளை தவிர்த்து அண்ணாண்ட தவளவுப்பத்திலெல்லாம் அந்த வேலை நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சீக்கிரமாக அந்த வேலைக்கு ஆரம்பிக்கணும்னு நாங்கள் அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கையின் மூலமாக இந்த பக்கம் இருக்கிற எல்லா கம்பங்களும், பழுதடைந்த கம்பங்கள் எல்லாம் மாற்றி அமைக்க முடியும் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட நாள் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறது என்னன்னா, அண்டர் கிரவுண்ட் கேபிள் தேவை. எப்படி நகராட்சியில் அண்டர் கிரவுண்ட் கேபிள் இருக்கோ அதே மாதிரி இந்த பகுதியிலையும், அப்போ நகராட்சிக்கு ஒட்டி இருக்கிற அடுத்த கொம்யூன் பஞ்சாயத்து நாங்கள் தான். இந்த கொம்யூன் பஞ்சாயத்து நகராட்சி நிலவுக்கு மாறணும். இங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வரணும், அண்டர் கிரவுண்ட் கேபிள் வரணும். யுனிவர்சல் பீஸ் பவுண்டேஷன் சார்பில் திருமூர்த்தி மலை உலக சமாதான அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற உலகளாவிய அமைதி தின விழா அறக்கட்டளை நிறுவனர் குருமகான் தலைமையில் நடைபெற்றது. கல்வி வழியே நீடித்த அமைதியை நிலைநிறுத்தலாம் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் யுனிவர்சல் பீஸ் பவுண்டேஷன் சார்பில் திருமூர்த்தி மலை உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனர் குருமகான் தலைமையில் தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் நடைபெற்ற உலகளாவிய அமைதி தின விழா புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. சரியாக
11:11 மணி முதல் 11:12 மணி வரை 1 நிமிடம் அமைதி தின நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைதி குறித்த பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இந்த விழா மனித நேயம், கருணை, சகோதரத்துவம், ஒற்றுமை மற்றும் சர்வதேச அமைதியை ஊக்குவிக்கும் ஒரு வரலாற்று முக்கிய நிகழ்வாக அமைந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கலை மற்றும் கலாச்சாரத்துறை திருமுருகன், ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன், அவித்தம் திருநாள் ஆதித்ய வர்ம தம்புரான், திருவிதாங்கூர் அரச குடும்ப இளவரசர் மற்றும் நடிகை நமிதா மற்றும் பல துறைகளை சேர்ந்த பிரமுகர்கள், சமூக அமைப்புகள், மாணவர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகளை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். முன்னதாக இந்திரா காந்தி சதுக்கத்தில் இருந்து ரெட்டியார்பாளையம் வரை ஜேசிஎம் மக்கள் மன்ற அலுவலகம் வரை ரோட் ஷோ மேற்கொண்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினுக்கு வழிநெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக ரெட்டியார்பாளையத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலை திறக்கப்பட்டது. தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சிலை சங்கையா தேவர் அவர்களால் நிறுவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முத்துராமலிங்க தேவரின் சிலை திறப்பு விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பாண்டியன் உணவகத்தில் நடைபெற்றது. சிலையை அகில இந்திய முக்குலத்தோர் பாசறை தலைவர் டெல்டா கிங் சிற்றரசு தேவர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதில் புதுவை மாநில அகில இந்திய முக்குலத்தோர் பாசறை நிர்வாகிகள் அனைவரும் மலர் தூவி தங்கள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கீர்த்தி மகாலில் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்ட வீர வரலாற்றில் நிலைத்து நின்ற நமது தமிழ் முன்னோர்களின் தியாகத்தினை போற்றும் விழா, ஸ்ரீ ராஜராஜ சோழர் 140வது சதய விழா, மாவீரர் மருது பாண்டியர் 224வது குரு பூஜை விழா மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அகில இந்திய முக்குலத்தோர் பாசறை தலைவர் சிற்றரசு தேவர் அவர்கள் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி.பி. ராமலிங்கம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் நாராயணசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சென்ற தேர்தலில் தோற்றாலும் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறேன் என்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகி செந்தில்குமரன் பிறந்த நாளையொட்டி தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தி பிறந்த நாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று செந்தில்குமரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில்குமரன், சென்ற தேர்தலில் தான் தோல்வி அடைந்தாலும் தினமும் மக்களை சந்தித்து வருவதாகவும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறேன் என்றும் கடந்த 4 ஆண்டுகளை ஓடி ஒளிந்து கொண்டு தற்போது தேர்தல் வரும் நேரத்தில் மக்கள் மத்தியில் சந்திக்கவில்லை என்றும் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை தன்னால் முடிந்தவரை நிறைவேற்றி வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.